வெற்றிவேல் முருகனுக்கு கருவா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு கருவா, குரு அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கருவை முழுமற்றம் குரு ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி எழுத்தப்படி பாடல்கள் 1912 சுட்டது போல் ஆசை என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பணியாளர் திருவிழா சமர்ப்பிப்போம். முருகாச்சரம். இந்த பாடல் ஒரு இணக்கமான வேண்டுகளை முன்னிறுத்துகின்ற பாடல். மோன நிலை அடைய எம்பெருமான் திருவுருளை நாடிப்பாட பெற்ற பாடல். தத்ததனா தான தத்ததனனா தான தத்ததனனா தான தனதான என்ற சந்தகுளிப்புடைய பாடல். சுட்டது போல் ஆசை விட்டு உலக ஆச்சார துக்கபிலா ஞான சுகமேவி சொற்கரண அதீத நிர்குணம் ஊடாடு சுத்த நிராதார வெளிகான மொட்டு அலர் வாரிச சக்கர ஷட்டாதார முட்டவும் மீதேறி மதிமீதாய் 30 6 30 வேறான முத்திரையா மோனம் அடைவேனோ எட்டவுனா வேதத்தினோடு கோகோவென பிரம்மாவோட வரைசாய எற்றிய ஏழாடி வற்றிட மாறாய எத்தனையோ கோடி அசுரேசர் பட்டு ஒரு சூர் மாள விக்ரம வேல் ஏவு பத்திரு தோல் வீர திணைகாவல் பத்தினி தோல் தோயும் உத்தம மாறாது பக்தி செய் வானாடர் பெருமாளே. சுட்டது போல் ஆசை விட்டு உலக ஆச்சார துக்கபிலா ஞான சுகமேவி சொற்கரண அதீத நிர்குணம் ஊடாடு சுத்த நிராதார வெளிகான மொட்டு அலர் வாரிச சக்கர ஷடாதார முட்டவும் மீதேறி மதிமீதாய் 30 6 30 வேறான முத்திரையா மோனம் அடைவேணும்னு கேட்கிறார் முதல் பதில. இப்ப முதல்ல சுட்டது போல் ஆசை, அதாவது கையில் உள்ள ஒரு பொருள் சுட்டால் எப்படி அப்பொருளை உடனே கைவிட்டு விடுவோமோ அதுபோல ஆசைகளை சட்டென்று விட்டு ஒழித்து உலக ஆச்சாரத்தால் உலக வாழ்க்கையால் ஏற்படும் துக்கங்கள் இல்லாத ஞான சுகநிலையை அடைந்து சொற்களுக்கும் கரணம் மனதுக்கும் மேற்பட்ட நிலையதாய் குணம் கடந்த நிலையில் விளங்குகின்றதும் பரிசுத்தமானதும் சார்பற்றதுமான பரவெளியை காண மொட்டுக்கள் மறந்துள்ள தாமரை சக்கரங்களாம் 6 ஆதாரங்கள் அனைத்திலும் எல்லாவற்றின் மீதும் கடந்து சென்று மதிக்கலாமிருதம் பொங்கும் நிலைக்கு மேலானதும் 30 6 36 30 30 கூட்டல் 36 கூட்டல் 30 96 ஆக 96 தத்துவங்களுக்கும் வேறானதுமான அடையாள அறிகுறியான மோன நிலையை அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோன்னு கேட்கிறார் முதல் பதில். 2வது பதில எட்டவுனா வேதத்தினோடு கோகோ என பிரம்மாவோட வரைசாய எற்றிய ஏழாதி பற்றிட மாறாய எத்தனையோ கோடி அசுரேசர் பட்டு ஒரு சூர்மாட விக்ரம வேல் ஏவு பத்திரு தோல் வீர திணைகாவல் பத்தினி தோல் தோயும் உத்தம மாறாது பக்தி செய் வானாடர் பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது இவ்வளவினது என்று மனத்தால் அடத்தற்கு அறிய வேதனையோடு கோகோ என்று அலறிக்கொண்டே பிரம்மதேவன் ஓடவும் கவுஞ்சகிரி சாய்ந்து மடிந்து வீழவும் அலைவீசுகின்ற 7 கடலும் பற்றி போகும் பகைவர்களாய் இருந்த எத்தனையோ கோடிக்கணக்கான அசுரத் தலைவர்கள் அடிபட்டு ஒப்பற்ற சூரன் இறந்துபடவும் பராக்கிரமம் பொருந்திய வேலாயத்தை செலுத்திய 12 தோல் வீரனை திணைப்புணம் காவல் காத்திருந்த பத்தினி கற்புடைய நாயகி வள்ளியின் தோளை அணைந்த அல்லது வள்ளி உன்னுடைய தோளை அணைய பெற்ற உத்தமனை மாறாது நிலைத்த பக்தியோடு, அதாவது பக்தி செய்த தேவலோகத்தினுடைய பெருமாளை மோனம் அடைவேணும்னு கேட்டுக்கிறார். இப்ப இதுல சுட்டது போல் ஆசை, சட்டி சுட்டது கை விட்டது அப்படின்னு பழமொழி. ஆசையை விட்டால் தான் வீடு சுகம் ஆனந்தம் எல்லாம். திருவாய்மொழியில அற்றது பற்றல் உற்றது வீடும்பாங்க. திருக்குறள்ல அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம்பர், ஆசை அறிவிங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமேம்பார் திருமந்திரத்தில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மேற்கோள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது 2வது அடியில் சுத்த நிராதார வெடிகானங்கள், அதாவது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தே சில உந்தீபர விமலர்க்கிடமென்று உந்தீபரம்பர் திருவுந்தியார். அடுத்தது 30 6 30 இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது நம்ம ஏற்கனவே படித்த பாடலுடைய 4வது அடியோடைய பொருளோட ஒப்புமை தான் அது. அடுத்தது அதாவது 6 மாறும் 5 5 6 மாறும் 5 5 6 மாறும் 5 5 6 4 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்றனர். நிறைய திருப்பூர் படிச்சோம் 96 தத்துவங்களை பற்றி. 6 இமித்த மேல் நிலைய பேரா அடியன் பெருமாறு உலகம்பார் அந்த 47வது பாடல தத்துவம் எல்லாம் அகன்ற தன்மையற்கு
சின்மயமாம் நித்த முத்த சுத்த நிறைவே பராபரமேம்பார். தாய்மான பராமரம் தத்துவ பேயோட தலையெடுத்து கொள்ளாமல் வைத்த அருள் மௌன வள்ளலேயம்பார். இதுவும் தாய்மானவர் சுவாமிகளுடைய பராபர கண்ணியில். பிரம்மாவோட அப்படிங்கிறது வேளால் விளங்கிட்ட போது பிரம்மன் அஞ்சியதை குறிக்கிறது. இது ஏற்கனவே இதுவும் நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது இந்த பாடலில் 5, 6, 7 வேல்வாங்கு வகுப்புடைய கருத்து அதை அப்படியே கொண்டு வர வேல்வாங்கு வகுப்பில் இருக்க கருத்தை தான் அப்படி அந்த 5, 6, 7 எட்டவனா வேதத்தினோடு கோவோ என பிரம்மாவோட வரிசை 8 7 வற்றிட மாறாய எத்தனையோ கோடி அசுரேசர் பட்டு ஒரு சூர்மாட விக்ரம வேலியவு 10 தோல் வீர. இதெல்லாம் வேல் வாங்குவப்புடைய சாராம்சம் தான். அடுத்தது ரொம்ப அற்புதமான அடி என்னது அப்படின்னா, இந்த திணைக்காவல் பத்தினி தோல் தோயும். திணைக்காவல் பத்தினி வள்ளியை சொல்றார். வள்ளியை பத்தினி என்றே நம்ம குருநாதர் குறிப்பார். பத்தினி ஞான பத்தினின்னு சொல்றார் திருப்பூர்ல. பக்திசை வானாடர், அதாவது சூரசம்மார வானவுடன் தேவர்கள் கொண்ட மகிழ்ச்சி அளவே கிடையாது. அவர் பக்தி செய்து முருகவேலை போற்றி வாழ்த்திய துதிகளுக்கும் அளவே இல்லை. சுடர்வேல் கொண்ட தீர்த்தனை எய்தி சூழ்ந்து சிறந்து வாழ்த்தெடுக்கல் உற்றாங்க. சூர்தடித்தாய் அன்றே தொடுமடியேம் வல்வினையின் வேறு அடிந்தாய் மற்ற எமக்கு வேறோர் குறையுண்டோ அப்படின்னும் தேர்முகமின்றி திருந்தேமை அளவொன்றோ ஆறுமுகம் கொண்டே அவதரித்தாய் எம்பெருமான். சொல்ல சொல்ல கண்ணீர் முட்டி கொண்டு வருகின்ற அற்புதமான கந்தபுராண தடிகள் இன்னும் இருக்கு. வேதனை தொல்லை வெறுக்கையோடு பெற்றனமால் ஏதுமில்லையால் எமக்கோர் குறையை எந்தாய் இன்று பகைமாற்று எமக்கு அருள் நீ செய்கையினால் சென்ற உயிர் மீண்ட திறம்பெற்றனம் ஐயா வேண்டேம் இனியாதும் மேலாய நின்கடற்கே பூண்டேம் தொழும்பு புகழேம் பிறதமைங்கிறது. இதெல்லாம் கந்தபுராண அடிகள். சொல்லும் பொழுதே கண்ணீர் வரவழைக்கின்ற அற்புதமான அடிகள். இப்போ இந்த பாடலில் மோன நிலை அடை வேணும், அதாவது மோனம் அடை வேணும்னு கேட்குறேன். அதாவது கையில் உள்ள ஒரு சூடான பொருளை எப்படி கை எப்படி உதறுதோ அதுபோல் ஆசைகளை நம்ம உதறி தள்ளி உலக வாழ்க்கையில் ஏற்படும் துயரங்கள் துன்பங்கள் அற்ற ஞான சூழ்நிலையை நான் அடைந்து சொல்லுக்கும் மனதிற்கும் எட்டாது நின்று குணங்களே இல்லாத பரிசுத்தமான சார்பற்றதாக விளங்கும் பரவடியை நான் கண்டு மொட்டுக்கள் மறந்த தாமரையாம் 6 ஆதார குண்டலினி சக்கரங்கள் அனைத்திலும் அவற்றை கடந்தும் இருப்பதும் அமுதை பொழியும் சந்திரனுக்கும் மேலானதுமான 96 தத்துவங்களுக்கும் வேறுபட்டதான அடையாள குறியாகிய மௌன நிலையை அடைவேணும்னு கேட்குறேன். முதல்ல அந்த மௌனத்தை அடையணும். மௌன நிலை அதுதான் குறிக்கோள். அது 96 தத்துவங்களுக்கும் வேறுபட்டதான அடையாள குறி, அதான் மௌன நிலை. அதை அடைவானோன்னு கேட்குறாரு. அது ரொம்ப அற்புதமான சில விஷயங்களோட கொண்டு வர்றார் அந்த 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 அடிக்கு. பின்பதில் ரொம்ப அற்புதம். வேல்வாங்குப்புடைய சாராம்சம். தாங்க முடியாத வலியோடு பிரம்மன் கூக்குரலிட்டு ஓடவும் கிரௌஞ்சமலையான சாய்ந்துவிடவும் அலைகள் வீசும் 7 கடலில் வற்றிவிடவும் பகமையோடு வந்த பல கோடிக்கணக்கான அசுரர்களும் அவர்களுடைய தலைவர்களும் அடிபடவும் ஒப்பற்ற சூரனை இறந்துவிடவும் பராக்கிரமம் நிறைந்த வேலை செலுத்திய 12 தோல் வீரா. எம்பெருமான் வேல் வாங்கியோடு என்ன நடந்ததுன்னு படிப்போம். குருநாதர் சொல்வார் வேல்வாங்குப்பில். அதே சாராம்சம் தான் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்படி திணைப்புணத்தை காவல் செய்த கற்புடனாகிய வள்ளியின் தோள்களை தழுவும் உத்தமனேன்னு எம்பெருமானுக்கும் வள்ளிக்கு உள்ள ஊழல் சொல்லி அடுத்த அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். நிலைத்த மனத்தோடு பக்தி செய்யும் அல்லது பக்தி செய்து தோடும் தேவர்களின் பெருமாள். சூரசம்மாரம் போர் முடிந்தவுடனே தேவர்கள் அடைந்த மகிழ்ச்சி, தேவருடைய உயிரை காத்த முருகவேளை அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள், எப்படி வழுத்தி அவருடைய திருப்பதத்தை தொழுதார்கள். கந்தபுராண அடிகள்லாம் நம்ம படித்தோம். கச்சியப்ப சுவாமிகள் பூரா வடிக்கிறார், அதை பூரா படித்தோம். அப்படியே அதை நினைவு கொண்டு வரார் நம்மளுடைய குருநாதர். இந்த அற்புதமான பாடல் பழனியாண்டம் திருடிக்கு சமர்ப்பணம். குருநாதர் அருமையா பெருமாளுக்கு முருகாசனம்.